அனைவருக்கும் வணக்கம். குழந்தைகளே, சில வார்த்தைகளை நாம் நாக்கு பிழறச் செய்யுமாறு எழுத்துக்களை உச்சரிக்க வேண்டும். அது திரும்ப திரும்ப உச்சரிக்கும் போது சரியானவையாக வரும் என்று சொன்னேன். அடுத்தது இப்ப பாருங்க, தகர வரிசை. காலமேக புலவர் தான் இந்த எழுத்துக்களை தகர வரிசையில ஒரு பாட்டு எழுதியிருக்கார். இதை திரும்ப திரும்ப சொல்லி பாருங்களேன். தத்தி தாது ஊதி துத்தி துத்தி துதைதி துதைந்து அத்தாது ஊதிதி தித்தித்த தாதெது தித்தித்த தெத்தாதோ தித்தித்த தாது. இதுக்கு என்ன அர்த்தம் இப்படி சொல்றீங்களே தா தா தான் அப்படின்னா, காலமேக புலவர் மேகம் மாறி கவிதை பொழிகிறவர் இல்லையா. இப்ப தாதுன்னா பூவோட தாது, மகரந்தம் சொல்லுவோம். பூ, இதழ், பூ மூன்றையுமே குறிக்கும். அதனாலதான் அது வண்டை நோக்கி சொல்ற மாதிரி அவர் ஒரு மலர்லேந்து போய் தேனை எடுத்துட்டு வந்திருக்கியே, திரும்பவும் சுத்தி போய் இன்னொரு மலர்லேந்து பூ எடுத்துன்னு வரியே, எந்த பூவின் இதழ் அழகாக இருக்கிறது, எந்த பூவினுடைய தேன் மிக இனிப்பாக இருக்கிறது என்று கேட்கிற போல இந்த பாடல் அமைந்துள்ளது. நீங்கள் திரும்பவும் சொல்லி சொல்லி இந்த தகர வரிசையை தத்தி தாது ஊதி துத்தி துதைதி துதைந்து அத்தாது ஊதுதி தித்தித்த தாதெது தித்தித்த தெத்தாதோ தித்தித்த தாது. சொல்றீங்களா? மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி.